making a sound. வேறு விதத்தில் சொல்ல போனால் நான் ஒரு ஒலியை எழுப்புகின்றேன். She is also making a sound. இந்த சகோதரி ஒரு ஒலியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். I am making a sound which those who understand English will understand what I am speaking. நானும் ஒரு ஒலியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றேன். யாருக்கெல்லாம் ஆங்கிலம் தெரியுமோ அவர்கள் எல்லாம் அதை புரிந்து கொள்ள முடியும். Those who understand Tamil will understand what sound she is making. இந்த சகோதரி எழுப்புகின்ற ஒலியை தமிழ் தெரிந்தவர்கள் புரிந்து கொள்ள முடியும். So whatever she is thinking, she is communicating to you in the form of sound. அவர்கள் எதையெல்லாம் சிந்திக்கின்றார்களோ அதையெல்லாம் உங்களிடத்திலே ஒரு கருத்து தொடர்பாக அவர்கள் ஒலியின் மூலமாக வார்த்தைகள் மூலமாக சொல்கின்றார்கள். Now let's look how God used the words. கடவுள் கடவுள் எவ்வாறு வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் என்று நாம் பார்க்க போகின்றோம். He spoke the word and created the light. ஆண்டவர் வார்த்தையை பேசினார், அவர் ஒளியை உருவாக்கினார். He spoke the word and he created the plants. அவர் வார்த்தையை பேசினார், மரம் செடி கொடிகளை அவர் உருவாக்கினார். He created the birds and the animals. அவர் பறவைகளையும் விலங்குகளையும் அவர் வார்த்தையின் மூலமாக படைத்தார். The sun, the moon and the stars. வானத்தில் உள்ள சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் வார்த்தை மூலமாக படைத்தார். He created by the power of his words. அவ்வாறு தன்னுடைய வார்த்தையில் உள்ள வல்லமையினால் இவற்றையெல்லாம் அவர் உருவாக்கினார். But he never created man by his words. ஆனால் மனிதனை உருவாக்கும் போது மட்டும் அவர் வார்த்தையால் உருவாக்கவில்லை. Because man he created in his own likeness and image. ஏனென்றால் மனிதனை உருவாக்கும் போது அவர் தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் அவர் உருவாக்கினார். He breathed his breath or his life into man. ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய ஆவியாகிய அந்த வாழ்வை மனிதனுடைய நாசியிலே ஊதினார். And this man who is in the likeness and image of God has been given the power to speak words that will create things. ஆண்டவராகிய கடவுளுடைய சாயலாகவும் பாவனையாகவும் உருவாக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு கடவுள் ஒரு வல்லமையை கொடுத்தார், வார்த்தைகளை பேசக்கூடிய சக்தியை கொடுத்தார். And that is what happened when Adam was created. He named the plants, the birds and the animals, and he gave them names who had no names, and even today they are called by that name. எனவே இந்த வல்லமையை கொடுத்ததினால் ஆதாம் அங்கு ஆண்டவரால் படைக்கப்பட்ட எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இன்னும் செடி கொடிகளுக்கும் ஆதாம் பெயர் வைத்தான். அந்த பெயர் தான் இன்று வரை நிலவி வருகின்றது. Even when God created a female, Adam looked at the female Eve and called a woman coming from his womb, and even today a female is called a woman. அவ்வாறு ஆண்டவர் ஒரு பெண்ணை படைத்த போது கூட ஆதாம் அந்த பெண்ணை ஒரு பெண் என்று அழைத்தார். இன்றும் கூட அவ்வாறு பெண் என்றுதான் அவள் அழைக்கப்படுகின்றாள். So what is this scripture teaching you? இந்த பைபிள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றது? This scripture is saying that God is saying to you, I have given you creative ability by using your tongue. இந்த பைபிளில் உள்ள வார்த்தைகள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றது? உங்களுடைய வார்த்தைகளுக்கு உருவாக்கும் சக்தி இருக்கின்றது என்பதை கற்றுக் கொடுக்கின்றது. A text over here says that this power to kill or to give life is in your tongue. இங்கு நாம் வாசித்த இந்த வார்த்தைகள் எதை நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கின்றது? வாழ்வதும் சாவதும் நம்முடைய நாக்கில் இருக்கின்றது என்று கற்றுக் கொடுக்கின்றது. So the choice is ours. இப்போது எதை நாம் தெரிந்து கொள்வது? அது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. So how do you use your tongue every day? நாம் நம்முடைய நாவை ஒவ்வொரு நாளும் எப்படி பயன்படுத்துகின்றோம்? Do you speak about your problems? நாம் எப்போதும் நம்முடைய பிரச்சனைகளை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமா? Do you speak about your trials and troubles? நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற எல்லா விதமான சோதனைகளையும் வேதனைகளையும் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமா? Do you speak about your fear and anxiety and lack? நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய பய உணர்வுகளை பற்றியும் கவலைகளை பற்றியும் நமக்கு இருக்கக்கூடிய சில காரியங்களிலே நமக்கு லக், அதாவது இதிலே எனக்கு யோகம் இருக்கின்றது அப்படி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமா? Do you speak about your sicknesses? நம்முடைய நோய்களை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமா?
Do you speak about your hurts and bitterness and pain? மனதிலே இருக்கக்கூடிய உள்மன காயங்களை பற்றியும் மன கசப்புகளை பற்றியும் இன்னும் நோய்களை பற்றியும் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமா? Then you are speaking death over your life. நீங்கள் அப்படி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் சாவை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. The best thing that we as parents can do, பெற்றோராகிய நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், that we learn to speak over our children, our spouse, our marriage, our relatives, our friends, the words of life, the words of blessing that will bring forth the fruit. பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளிடமும் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் நாம் எதை பேச வேண்டும் என்றால் வாழ்வை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அந்த வார்த்தைகள் வாழ்க்கையிலே கனிகளை கொண்டு வருவதாக இருக்கும். No matter what we see happening in our life, we train our tongue to speak God's promises and God's word over our loved ones. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்ணால் எதையெல்லாமோ நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவருடைய வாக்குறுதிகளாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் நேசிக்கின்ற நம்முடைய உறவுகள், நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் கனி கொடுப்பதாக அது இருக்கும். Every day we use thousands of words coming out of our mouth. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாயில் இருந்து ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் வெளிவருகின்றது. Remember, those words have got creative power. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அந்த வார்த்தைகளுக்கு உருவாக்குகின்ற சக்தி வல்லமை இருக்கின்றது. So be careful that you speak and agree with God's word and do not speak your opinion that is contradicting to God's word. It is destroying your own loved one's life, marriages, children, everything is on the path of destruction. எனவே நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் இறை வார்த்தைக்கு ஒத்து போகின்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் இறை வார்த்தைக்கு ஒவ்வாத முரண்பாடான வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தைகள் நீங்கள் அன்பு செய்கின்ற உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவர்களுடைய திருமணங்களாக இருக்கட்டும், உங்கள் உறவுகளாக இருக்கட்டும், அவை அழித்து போடக்கூடிய சக்தி வாய்ந்ததாக, துன்பங்களை கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும். You will hear people saying, I hate you. நீங்க மக்கள் சொல்றத கேட்டிருக்கீங்க, நான் உன்னை வெறுக்கிறேன். One spouse will say to the other one, I do not know why I got married to you. ஒரு கணவர் ஒரு மனைவியை பார்த்து இவ்வாறு சொல்லலாம், நான் எதற்காக உன்னை திருமணம் செய்தேன் என்றே தெரியவில்லை என்று. One spouse will say, I know that you do not love me. இன்னொருத்தங்க சொல்லலாம், நீ என்னை அன்பு செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து சொல்லலாம். Another spouse will say, I want to get a divorce. இன்னொரு மனைவி சொல்லலாம், எனக்கு போதும் வாழ்ந்தது, all these words, எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லலாம். all these words that you speak will come against you and destroy your own marriage. நீங்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எதிராகவே வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையை அது அழித்து போடுவதாக இருக்கும். Even if your life is in a mess right now, if you make a decision to use the words from the promises of God and start speaking those words on your life, God is able to turn your life around and give you the victory. உங்கள் வாழ்க்கையிலே இப்போது குழப்பங்கள், தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நாளிலே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த பைபிளிலே உள்ள ஆண்டவருடைய வாக்குறுதிகளை நான் எடுத்து அந்த வாக்குறுதிகளை நான் அதையே பேசுவேன். அவ்வாறு ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அந்த வாக்குறுதிகளை பேச நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாறுதலும் ஆசீர்வாதமும் கடந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள். Many a times you will speak about your children, my child does not study. அநேக நேரங்கள்ல நம்முடைய பிள்ளைகளை பற்றி நீங்க வந்து பேசிட்டு இருப்பீங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க என் மகா படிக்கிறதே இல்லை, என் மகன் படிக்கிறதே இல்லை அப்படின்னு. My child is weak, my child is sick, my child is useless, my child is stubborn, my child, all kinds of negative words about your child, and you will find those very things will manifest in your children's life. நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து இப்படி சொல்வீங்க, என் மகன் படிக்கிறது இல்ல, எப்பவும் அவனுக்கு வியாதியா இருக்கு, அவன் சொன்னபடியே கேட்கறது இல்ல, ஒரே பிடிவாதம், எப்ப பார்த்தாலும்
டிவி பார்க்கறான், அல்லது அவனுக்கு கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவன் எப்படிதான் அவன் எதிர்காலத்துல வரப்போறானோ அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை பற்றி எதிர்மறையான காரியங்களை நீங்கள் திரும்ப திரும்ப அதையே நீங்கள் பேசிக்கொண்டிருந்தால் அந்த காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிப்பதாக, அது அழிவுக்கு இட்டு செல்வதாக இருக்கும். One of the best thing you parents can do when the children are small, that you make them open their mouth and train them to study the word of God, memorize the word of God and make them repeat the word of God day and night. நீங்கள் பெற்றோராகிய நீங்கள் ஒரு சிறந்த காரியத்தை நீங்கள் செய்ய முடியும். உங்கள் பிள்ளைகள் சிறுவராக இருக்கும் போதே அவர்களுக்கு இறை வார்த்தையை கற்றுக் கொடுத்து அதை நன்றாக மனப்பாடம் செய்ய வைத்து அதை திரும்ப 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 அவர்களை சொல்ல வைப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்குரிய பயனை, அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெருத்த மாறுதல் ஏற்படும். How many of you want your children to be blessed? எத்தனை பேரு எங்களுடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு எத்தனை பெற்றோர் விரும்புறீங்க? எத்தனை பெற்றோர் என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறீங்க? Okay, now I'll give you a secret. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். Do you believe according to this word death and life is in the power of your tongue? நீங்க இந்த பைபிள்ல சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையின்படி வாழ்வதும் சாவதும் நாவாலே அப்படிங்கறத நீங்க நம்புறீங்களா? பைபிள்ல சொல்லி இருக்கு, நம்புறீங்களா? Now when your child is sleeping, உங்க குழந்தை தூங்கும்போது you lay your hand on the child every night ஒவ்வொரு ராத்திரியும் உங்க கரத்தை தூங்குகின்ற உங்க பிள்ளை தலை மேல இப்படி வைங்க and keep on saying the spirit of the Lord Jesus is upon my child and thank you Lord for anointing my child and setting my child free. அப்படி உங்க கைய அந்த குழந்தை தலை மேல வச்சு ஆண்டவர் இயேசுவின் ஆவி என் குழந்தையின் மேல் இருக்கின்றது, ஏனென்றால் அவர் அபிஷேகம் செய்திருக்கின்றார், அந்த குழந்தையில் காணப்படுகின்ற எல்லா தீமைகளும் விலகுகின்றது என்று நீங்கள் அப்படியே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். This sister said it in Tamil. Not one mother wrote it, but there is only one mother who is writing the prayer. இந்த சகோதரி இந்த ஜெபத்தை சொன்னாங்க. அப்போ எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க, யாருமே எழுதல, ஒரே ஒரு அம்மா மட்டும், ஒரு சகோதரி அதை எழுதி எடுக்கிறாங்க. But all the other mothers are very intelligent, they can remember it so correctly. ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப அறிவு இருக்குது, அதனால அப்படி அவங்க மனசுல பதிச்சிருவாங்க. Hallelujah. Hallelujah. So if you can't write it, write down Luke chapter 4 verse 18 and 19. லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18 19 வசனங்கள் குறிச்சு வச்சுக்கோங்க. Luke chapter 4 18 and 19. லூக்கா 4வது அதிகாரம் 18 19 வசனங்கள். Say it for every day for 10 minutes upon your baby. ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைங்க மேல கையை வச்சு தூங்கும்போது 10 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. Every night, every day you do that. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராத்திரி அவங்க தூங்கின பிறகு நீங்க அப்படி செய்யுங்க. And watch what happens. அதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு நீங்க பாருங்க. When your child is going to school, before going to school, lay your hand and say this prayer. நீங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால உங்க கையை அவங்க தலைமையில வச்சு இந்த ஜெபத்தை சொல்லுங்க. The words of life will turn around every situation in your child's life. உங்க குழந்தையுடைய வாழ்க்கையில் உள்ள பல வகையான சூழ்நிலைகள்ல இந்த ஆண்டவருடைய வார்த்தை பெருத்த மாற்றத்தை அது கொண்டு வரும். Write down Galatians 3:13 and 14. கலாத்தியர் 3 Galatians 3:13 and 14. 3வது அதிகாரம் 13 14 வசனங்கள். கலாத்தியர். Christ has redeemed us from the curse of the law. ஆண்டவராகிய இயேசு சாபத்தின் சட்டத்திலிருந்து அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். And therefore we are no longer under curse. நாம் இனிமேல் சாபத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. But we are under Abraham's blessing. நாம் ஆபிரகாம் வழி வந்தவர்கள், எனவே அந்த ஆசீர்வாதத்திற்கு உரியவர்கள். So if a person is saying these words and believing these words and confessing these words every day, every kind of curse or the powers of darkness or any kind of destructive power coming against you shall be destroyed by Jesus. இந்த வார்த்தைகளை வாசித்து அதை கேட்டு அதை புரிந்து கொண்டு அதை விசுவசித்து ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு கொண்டே சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லாவித தீமைகளும் அழிக்கக்கூடிய சக்திகளும் இன்னும் இருளின் அந்தகார சக்திகளும் சாத்தானுடைய சக்திகளும் எல்லாம் முறியடிக்கப்படும். And the blessings of Abraham will come upon you. ஆபிரகாமுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேரும். Abraham was blessed in every area of your life.
ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார். Can we learn these two scriptures? நம்ம இந்த ரெண்டையும் படிப்போமா? Hello, shall we memorize these two scriptures? இந்த ரெண்டையும் மனப்பாடம் பண்ணுவோமா? Say this, the Spirit of the Lord is upon me, my God himself has anointed me. ஆண்டவருடைய ஆவி என்மேல், ஆண்டவருடைய ஆவி என்மேலே, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். சொல்லுவோமா? ஆண்டவருடைய ஆவி என்மேலே, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவருடைய ஆவி என்மேலே, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். சொல்லுங்க. இன்னொரு தடவை. ஆண்டவருடைய ஆவி அபிஷேகம் செய்துள்ளார். Say that now. இன்னொரு சொல்லுங்க. Children, you must learn this scripture every day. நீங்க தினமும் இத படிச்சு சொல்லணும். சரியா? You must say it again and again. திரும்ப திரும்ப நீங்க இத சொல்லணும். Before you sit to study. நீங்க படிக்கிறதுக்கு முன்னால நீங்க சொல்லணும். The Spirit of God will change your mind and help you to study. உங்க எண்ணத்தை ஆண்டவருடைய ஆவியானவர் மாற்றி அதுக்கு சக்தி கொடுத்து நல்லா படிக்கிறதுக்கு அவர் உதவுவார். Praise the Lord. Praise the Lord. Say this, Christ has redeemed me from the curse of the law. ஆண்டவர் இயேசு சொல்லுங்க. சாபத்தின் சட்டத்தினின்று எனக்கு விடுதலை கொடுத்துள்ளார். சொல்லுங்க பாப்போம். Say that again. இன்னொருக்க சொல்லுங்க. Very good, very good. And so I am no longer under curse but under Abraham's blessing. நான் இனிமேல் சாபத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு உரிமை உள்ளவன். Write it down. Christ has redeemed me from the curse of the law. ஆண்டவராகிய இயேசு, எழுதுங்க. ஆண்டவராகிய இயேசு என்னை சாபத்தின் சட்டத்தினின்று மீட்டு கொண்டார். சாபத்தின் சட்டத்தினின்று மீட்டு கொண்டார். ஆண்டவராகிய இயேசு என்னை சாபத்தின் சட்டத்தினின்று மீட்டு கொண்டார். So I am no longer under curse but under Abraham's blessing. எனவே இனிமேல் நான் சாபத்துக்கு இனிமேல் நான் சாபத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல, சாபத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு உரிமை உள்ளவன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு உரிமை உள்ளவன். சொல்லுங்க பாப்போம். Will you learn it by heart? நல்ல மனப்பாடம் பண்ணுங்க சீக்கிரம். Say it every day 100 times. சேனோ 100 தடவை இத சொல்லணும். And watch and see how your life will change. நீங்க பாருங்க, அப்படியே சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில எப்படி உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு வெற்றி கிடைக்குதுன்னு நீங்க பாப்பீங்க. Now close your eyes and let us make a prayer. உங்க கண்ணெல்லாம் மூடிக்கங்க. இப்போ நம்ம ஒரு ஜெபம் சொல்ல போறோம். கண்ணை மூடிக்கங்க எல்லாரும். Let us thank God for what he has taught us. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். Oh heavenly Father. விண்ணக தந்தையே. Everybody say that. Oh heavenly Father. எல்லாரும் சொல்லுங்க. விண்ணக தந்தையே. The power of life and death is in my tongue. வாழ்வதும் சாவதும் சொல்லுங்க என் நாவின் வல்லமையில் உள்ளது. You have given me creative ability. நீர் எங்களுக்கு உருவாக்கும் திறமையை கொடுத்துள்ளீர்.
just as you looked at darkness and saw the light, நீர் எவ்வாறு இருளில் நின்று ஒளியை பார்த்தீரோ, I look at every dark situation in my life நான் என்னுடைய வாழ்க்கையில் இருளான சூழ்நிலைகளை I see what you would want me to see. நீர் நான் என்ன பார்க்க வேண்டுமென்று விரும்புகின்றீரோ அதை நான் பார்க்கின்றேன். I speak what you would want me to speak. நீர் நான் என்ன பேச வேண்டுமென்று விரும்புகின்றீரோ அதையே பேசுகின்றேன். I declare what you would want me to declare. நீர் நான் என்ன அறிக்கையிட வேண்டுமென்று விரும்புகின்றீரோ அதையே அறிக்கையிடுகின்றேன். I can have what you say I can have. நீர் நான் என்ன பெற்றுக்கொள்வேன் என்று விரும்புகின்றீரோ அதையே நான் பெற்றுக்கொள்வேன். I can do what you say I can do. நீர் என்ன சொல்கின்றீரோ எதை செய்யும்படி சொல்கின்றீரோ அதை நான் செய்கின்றேன். I am not a failure but I am successful. என்னிடத்தில் அநேக தோல்விகள் உண்டு, ஆனாலும் நான் வெற்றி பெறுகிறேன். It is because it is you who is making me successful in everything I do. ஏனென்றால் நீர்தான் நான் செய்கின்ற எல்லாவற்றிலும் வெற்றி பெறச் செய்கின்றீர். My family is blessed. என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது. My children are healthy and blessed. என்னுடைய குழந்தைகள் எல்லாம் சுகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் இருக்கின்றார்கள். My career is blessed. என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது. My body is healthy. என்னுடைய உடல் நலத்தோடு இருக்கின்றது. My mind is at rest through the word of God. என்னுடைய எண்ணமெல்லாம் இறை வார்த்தையின் அடிப்படையில் சமாதானமாக இருக்கின்றது. I thank you Jesus for teaching me this secret. ஆண்டவரே, இயேசுவே, நீர் எனக்கு இந்த உண்மைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. Did you understand? புரிஞ்சுதா உங்களுக்கு? Did you understand? புரிஞ்சுதா? So from now on your prayers will be not what you see but what God wants you to see. இப்போ இருந்து உங்களுடைய ஜெபம் எல்லாம் நீங்க கண்ணால எதை பார்க்கறீங்களோ அதன் அடிப்படையில் இல்ல, மாறாக ஆண்டவர் நீங்கள் எதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அந்த அடிப்படையில் இருக்கும். So from now on if your body is sick, what will you say? இப்போ உங்க உடம்புல ஏதாவது வியாதி வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? You will say my body is healthy. என்னுடைய உடம்பு சுகமாக ஆரோக்கியமாக நான் இருக்கின்றேன் அப்படி சொல்வீங்க. If you are sick, what will you say? சுகம் இல்லாம இருந்தா என்ன சொல்லணும்?
All this time what are you saying? I am feeling sick, I am feeling sick. இவ்வளவு Now நாள் what will you say? இவ்வளவு நாளும் சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு சுகம் இல்ல எனக்கு சுகம் இல்லன்னு. இப்போ இருந்து என்ன சொல்வீங்க? I am healthy. நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேன், நான் நல்ல சுகமா இருக்கேன். எப்படி சொல்வீங்க? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். Now if you are feeling weak, what will you say? ரொம்ப பலவீனமா இருக்கு, அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? I am strong. நான் நல்ல பலமா இருக்கிறேன். When you are scared, what will you say? ரொம்ப பயமா இருக்கு, அப்ப என்ன சொல்வீங்க? I have faith. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. Are you understanding? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா உங்களுக்கு? Can you do one thing? Can you distribute the books? We will learn from the books. Brother, can you distribute the books to them, please? Tell them we are அந்த going to give you சின்ன the ஒரு book. ஜெப புத்தகம் உங்களுக்கு தர போறாங்க. அதுல நிறைய ஜெபம் இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான, உங்களுக்கு பயம் இருந்தா, கவலை இருந்தா, படிப்புக்காக, சுகத்துக்காக, இன்னும் யாரெல்லாம் உங்க வீட்டுல நல்லா ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா அதற்காக, வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையில் உங்களுக்கு பணத்துக்கு பற்றாக்குறை இருக்குதா, உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா, அல்லது உங்கள் உடலில் உள்ள எடை ரொம்ப வெயிட்டா இருக்குது அதை கட்டுப்படுத்தணுமா, இப்படி பல காரியங்களை குறித்து அந்த சின்ன புத்தகத்துல ஜெபம் அட்டவணை போட்டு அந்த ஜெபத்தை அதுல கொடுத்திருக்கு. அந்த புத்தகத்தை நீங்க திறந்து அதுல உள்ள வார்த்தைகளை நீங்க படிச்சு மனசுக்குள்ள மனப்பாடம் பண்ணணும். அப்பதான் நீங்க அதை திரும்ப திரும்ப சொல்ல முடியும். Tell him not to give one, give the whole group. Give a bundle, they will. ஒரு பண்டில் அப்படியே கொடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புக்கை வாங்கி மற்றவங்களுக்கு அப்படியே பாஸ் பண்ணுங்க. Praise the Lord. Praise the Lord. Open to page number 6. எல்லாரும் 6வது பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 6வது பக்கம் எடுங்க. அதுல பயமும் கவலையும்னு இருக்குது. 6வது பக்கத்துல பயமும் கவலையும் அப்படின்னு இருக்குது. 6வது பக்கத்தை எடுத்துக்கங்க எல்லாரும். அதுல பயமும் கவலையும் அப்படி இருக்குது. We want to teach you how to use this book. இந்த புத்தகத்தை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்க போறோம். அத 6வது பக்கத்தை எடுத்துட்டீங்களா? அதுல பயமும் கவலையும் அப்படி இருக்குது. அதுல முதல் 2 வரி, நான் கிறிஸ்துவின் உடல். சொல்லுங்க. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. இப்ப பார்க்காம சொல்லுங்க பாப்போம். நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. இன்னொரு தடவை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. Open to Proverbs chapter 15 verse 4. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது. A wholesome tongue is a tree of life, but perverseness therein is a breach in the spirit. சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது, வஞ்சக பேச்சாலோ மனம் உடைந்து போகும். A wholesome tongue is a tree of life. சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது. In other words, kind words have the power to heal and help. கனிவான வார்த்தைகள் ஒருவருடைய காயத்தை ஆற்றக்கூடியதாகவும் சுகம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். But harsh words will cut you and kill you and wound you. ஆனால் வஞ்சகமான கடுஞ்சொல் ஒருவருடைய இதயத்தை உடைப்பதாகவும் அது நொறுக்குவதாகவும் இருக்கும். Now listen. Jeremiah 29:11 says that God has got great plans for each one of us, plans for our welfare, not for our destruction. எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது. ஆண்டவராகிய கடவுள் நமக்காக திட்டங்கள் வைத்திருக்கின்றார். அந்த திட்டங்கள் வாழ்வளிக்கும், வளமான வாழ்வு அளிக்கும் நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல என்பதாகும். So God is saying, I have got a great hope for you. ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்காக நான் ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். I have a great future for you. உங்களுக்காக ஒரு பெரிய எதிர்காலத்தை நான் வைத்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். Then if God has got such great plan and great future for me,
why are those plans not getting accomplished? இவ்வாறு தந்தையாகிய கடவுள் நமக்காக பெரிய ஒரு திட்டத்தையும் ஒரு பெரிய எதிர்காலத்தையும் அவர் வைத்திருக்கும் போது அந்த திட்டங்களும் அத்தகைய எதிர்காலமும் ஏன் நம் வாழ்வில் நிறைவேறுவதில்லை? Let's take for example. ஒரு எடுத்துக்காட்டை நாம் இப்போது சொல்லுவோம். Please be attentive. This is very important. கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் இந்த புக்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு கவனிங்க. Let's take for example. ஒரு உதாரணம். I'm in trouble. நான் இப்போ ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கிறேன். And I went to her for counseling. அப்போ நான் இந்த சகோதரிட்ட ஆலோசனைக்காக நான் போனேன். Lot of wrong things are happening in my life. என் வாழ்க்கையில நிறைய நடக்கக்கூடாத பல வகையான தவறான காரியங்கள் நடந்து விட்டது. So I went to her for help. அப்ப இந்த சகோதரிட்ட நான் ஒரு உதவிக்காக சென்றேன். And she tells me there is a spell that has been put on you. அப்போ அந்த சகோதரி சொல்றாங்க, உங்களுக்கு யாரோ செய்வினம் வச்சிருக்காங்க அப்படின்னு. Somebody has done a witchcraft on you. யாரோ ஒருத்தங்க மந்திரவாதிட்ட போய் ஒரு மந்திரம் செஞ்சு வச்சிருக்காங்க. The moment she says these words, இத அவங்க சொன்ன அந்த நிமிஷத்துல what kind of thoughts will come to me? என்னுடைய எண்ணத்துல எப்படிப்பட்ட சிந்தனையில எப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்? Full day and night what will I be thinking? நாள் முழுவதும் பகல்லையும் இரவுலையும் நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன்? யாரோ செய்வினை வச்சிட்டாங்க. What? Somebody has put a spell. So day and night you will be thinking on spell, and you will be all the time saying somebody has put a spell on me, somebody has done witchcraft on me. யாரோ ஒருத்தங்க எனக்கு இப்படி என் வாழ்க்கையில நான் நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி ஏதோ மந்திரம் செய்து என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாங்க, ஏதோ தீய சக்தி என்னுடைய வாழ்க்கையில மத்தவங்க ஏவி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டே இருப்போம். இரவு மகளா அதையே நினைச்சிட்டே இருப்போம். Praise the Lord. Praise the Lord. Now these words will give me life or kill me. இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள், இப்படிப்பட்ட சிந்தனைகள் எனக்கு வாழ்வு கொடுக்குமா அல்லது என் வாழ்க்கையை அழித்து விடுமா? Even if there is a spell, even if there is a witchcraft or an occult or black magic or anything, when you open your mouth and read that I am the body of Christ, Satan, you have no power, no place in me, your words will destroy the work of the devil from your life. அப்படி யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்வினையோ அல்லது மந்திரவாதிட்ட போய் ஏதாவது உங்களுக்கு எதிராக செய்திருந்தாலோ அல்லது சாத்தானை ஏவி விட்டிருந்தாலோ பில்லி சூனியம் என்று சொல்லி ஏதாவது இருந்தாலும் கூட நீங்கள் இந்த ஜெபத்தை சொல்லும் போது, நான் கிறிஸ்துவின் உடல் அழகைக்கு என்மேல் எந்த ஆற்றலும் இல்லை என்று விசுவாசத்தோடு சொல்லும் போது அத்தகைய தீய சக்திகள் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, உங்களை அணுக முடியாது. So the more the enemy is bringing trouble, the more you will say, I am the body of Christ, Satan, you have no power, no place in me. உங்களுக்கு எதிராக இருக்கவங்க எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்து உங்களுக்கு துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் கூட நீங்கள் இன்னும் அதிகமாக நான் கிறிஸ்துவின் உடல், எனவே அழகுக்கு என் மீது எந்த ஆற்றலும் இல்லை என்று அதிகமாக நீங்கள் சொல்வீர்கள். Let's say you are saying it for 1 hour. நீங்க அதையே அப்படி 1 மணி நேரத்துக்கு திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். By the time you say it for 1 month, ஒரு மாசத்துக்கு நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்க அந்த நாளைக்குள்ள you are speaking life, you are agreeing to what God's word says, it will change the whole situation in your life. நீங்க வாழ்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பிக்கையோடு அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே அந்த 1 மாதத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா அந்த சூழ்நிலைகளும் எதிரான சூழ்நிலைகளும் மாற்றம் பெறும். Let's say your husband has got some bad habit. உங்க கணவர் அவருக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுக்குவோம். Or children have got a bad habit. அல்லது உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுக்குவோம். Instead of you saying my husband has got a bad habit, my wife has got a bad habit, my children have got a bad habit, say it continuously, my husband, my wife, my children are the body of Christ. Satan, you have no power, no place in them. இப்போ உங்க கணவருக்காக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஏதோ கெட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அப்படி கெட்ட பழக்கம் இருந்தாலும் சரி, நீங்க ஒவ்வொரு தடவையும் கணவர் இப்படிக்கு அவருக்கு இப்படி கெட்ட பழக்கம் இருக்கு, என் பிள்ளை இப்படி மோசமா நடக்குது, எனக்கு இப்படி நடக்குது, இப்படி சொல்லி அதையே நம்ம திரும்ப சொல்வதை காட்டிலும் நீங்க என்னுடைய கணவர் கிறிஸ்துவின் உடல், என்னுடைய மகன் கிறிஸ்துவின் உடல், எனவே அழகைக்கு அவர்கள் மேல் எந்த ஆற்றலும் இல்லை என்று நீங்கள் விசுவாசத்தோடு திரும்ப அறிக்கையிடுவீர்கள் என்றால் அங்கு
அதிகமான நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு அதிகமான மாற்றங்கள் ஏற்படும், சூழ்நிலைகள் மாறும். So when you are continuously saying these words, remember you are speaking life over your family, and that will bring a great future in your family. நீங்கள் இவ்வாறு திரும்ப திரும்ப சொல்லும்போது நீங்கள் வாழ்வை பேசுகின்றீர்கள், உங்கள் குடும்பத்திற்கு வாழ்வு வருகின்றது. எனவே உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அந்த எல்லா சூழ்நிலைகளும் மாறி உங்கள் குடும்பத்தில் மிகுந்த ஆசீர்வாதம் ஏற்படும். Praise the Lord. Praise the Lord. Now is prayer going to be difficult to pray? இந்த ஜெபம் ரொம்ப கஷ்டமா இருக்குதா ஜெபிக்கிறதுக்கு? Let me show you a demonstration. நான் இப்ப அத ஒரு செய்முறையா இந்த ஜெபத்தை உங்க முன்னால இப்போ செய்ய விரும்புறேன். 3 or 4 people can stand up who has got pain in their body. 4 பேர் உடம்புல வலி இருக்கவங்க எழும்புங்க. 4 பேர், யாராவது 4 பேர் எந்திரிச்சு வாங்க. Okay, let us take some interview. இப்போ நம்ம இவங்கட்ட சில கேள்விகளை கேட்போம். What were you saying the whole day from yesterday? நேத்து இங்க வந்தீங்கல்ல, நீங்க அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன பேசிட்டே இருந்தீங்க, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அல்லேலூயா 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 அல்லேலூயான்னு சொல்லி மனசுக்குள்ளே அல்லேலூயா 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 அல்லேலூயான்னு சொல்லு. ஹல்லேலூயா within her mind. From yesterday has things become better? நேத்துக்கு இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டே இருந்தீங்களா, சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, அப்போ உங்க சூழ்நிலையில ஏதாவது நல்ல மாற்றம் வந்ததா? நேத்துக்கு முந்தி இருந்தது கொஞ்சம் பரவாயில்ல. she feels better. So there is healing which is progressive. இப்போ உங்களுக்கு இந்த குணமளித்தல் அப்படி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. Because from yesterday till today you are looking much better. நேத்தில இருந்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு மாற்றம் வந்திருக்கா? I want you just that side. From yesterday is she looking better than yesterday? நேத்துக்கு நீங்க பார்த்தத காட்டில இன்னைக்கு இவங்களை பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது? அவங்க முகம்லாம் நேத்துக்கு இங்க வரும்போது எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்க? Okay, what were you saying? நீங்க என்ன செஞ்சீங்க? Okay. Now we will teach them the new word of God. இப்போ அவங்களுக்கு புதுசா நம்ம ஜெபம் படிச்சிருக்கோம்ல, அத அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். I am the body of Christ. Satan, you have no power, no place in me. இன்னைக்கு ஒரு ஜெபம் இப்போ சொன்னோம்ல, உங்களுக்கு தெரியுமா? Most of the time they keep saying I've got pain in my body. Ask her. நிறைய நேரத்துல நீங்க எனக்கு வலி இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, வலி இருக்கு, கால் வலி, பிரஷர், தலைவலி எல்லாம் நிறைய இருக்குது. நிறைய நேரங்கள்ல கால். What is she saying? She has pressure, pain and see if this precious mother is continuously saying I've got pain, I've got pressure, I've got this, I've got that. Is she speaking life or is she speaking death? இவங்க தொடர்ந்து எனக்கு கை வலிக்குது, எனக்கு பிரஷர் இருக்குது, எனக்கு கால் வலிக்குது, அங்க வலிக்குது, இப்படி பேசிட்டே இருக்கும்போது இவங்க எதை பேசுறாங்க? வாழ்வை பேசுறாங்களா, சாவ பேசுறாங்களா? எதை பேசுறாங்க? Now you ask a question to yourself, what do you speak the whole day? முழு நாளும் நீங்க எதை பேசிட்டு இருக்கீங்க? நீங்க உங்களையே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, நீங்க என்னதை பேசிட்டு இருக்கீங்க? You all the time speak about your problems. எப்பவும் உங்க பிரச்சனையை பற்றியே நீங்க பேசிட்டே இருக்கீங்க. All the time you will be speaking Jesus heal me. எப்பவும் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். But Jesus is saying you speak what you want to see. ஆண்டவர் இயேசு நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீர்களோ அதை பேசுங்கள் என்று சொல்கின்றார். You got to say thank you Jesus, I'm healthy. நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே நான் சுகமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்படி சொல்லணும். Jesus, I thank you, by your wounds I am healed. ஆண்டவரே உம்முடைய காயங்களால் நான் குணமடைந்துள்ளேன் அப்படி சொல்லணும். Jesus, I thank you, I am the body of Christ, and Satan, you have no power, no place in me. ஆண்டவரே நீர் என்னுடைய உடல், எனவே சாத்தானுக்கு என் மீது எந்த ஆற்றலும் இல்லை, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்படி சொல்லணும். Can we help them? இவங்களுக்கு நம்ம உதவி செய்வோமா? Will you all say it for them? நீங்க எல்லாம் அந்த ஜெபத்தை இவங்களுக்காக சொல்லுவீங்களா? நான் கிறிஸ்துவின் உடல், அதை சொல்லுவீங்களா? Let us close our eyes and எல்லாம் let கண்ணை us pray for மூடிக்கங்க, them. கண்ணை மூடுங்க. Father, we thank you. Thank you for this simple people, O Lord. Please teach them the truth that will set them free. ஆண்டவரே இந்த அருமையான மக்களுக்காக, எளிய மக்களுக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். இவர்களுக்கு உமது உண்மையை நீர் கற்றுத்தாரும், அப்போது இவர்கள் விடுதலையை அனுபவிப்பார்கள். Lord, your word says that my people are being destroyed because of lack of knowledge. ஆண்டவரே நீர் இவ்வாறு சொல்கின்றீர்,
என் மக்கள் அவர்கள் அழிந்து போகின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு இறை வார்த்தையை பற்றிய அறிவு புரிந்து கொள்ளுதல் இல்லை என்று. People are not destroyed because of the devil, but because of their own ignorance. மக்கள் அழிந்து போவது சாத்தான் உடைய சக்தியினால் வல்லமையினால் அல்ல, மாறாக அவர்களுடைய அறியாமையினால் அவர்கள் அழிந்து போகின்றார்கள். It is the wrong words and the wrong thinking and the wrong seeing that destroys their own life. தவறான வார்த்தைகளை புரிந்து கொள்வதாலும், தவறான வார்த்தைகளை எண்ணுவதாலும், தவறான வார்த்தைகளை பேசுவதாலும், தவறான வழியிலே செல்வதாலும் அவர்கள் தங்களையே அழித்துக் கொள்கின்றார்கள். O loving Father, in the name of Jesus I ask you, bless this people with understanding of your word, so that their mind is renewed and they begin to use your word to have victory in their life. ஆண்டவராகிய கடவுளே, தெய்வமே, அன்பானவரே, நீர் இந்த மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை நீர் கொடுத்தருளும். இறை வார்த்தையை இவர்கள் புரிந்து கொண்டு அந்த வார்த்தையின் மூலமாக இவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறவும், தங்களுடைய நாவிலே வார்த்தைகளை அறிக்கையிட்டு அவர்கள் வாழ்க்கையிலே நலன்களை பெற்றுக்கொள்ளவும் நீர் ஆசீர்வதியும். Lord, all this time they have been speaking the wrong words that has wounded them and destroyed their own life. ஆண்டவரே, இவ்வளவு நாட்களும் அவர்கள் தவறான வார்த்தைகளை அவர்கள் பேசி அதனால் காயப்படவும், அதனால் அவர்கள் வாழ்க்கை அழிந்து போகவும் அவர்கள் காரணமாக இருந்தார்கள். But thank you, Father, that they are alive, they are breathing, and the blood is running through their veins. ஆண்டவரே, இப்போது அவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக, அவர்கள் உயிரோடு இருப்பதற்காக உம்முடைய திரு ரத்தம் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை நலமாக்குவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Thank you, Lord, through the prophet Jeremiah, through the prophet David, you are teaching us that you have got great plans for us. ஆண்டவரே, நீர் எரேமியா இறைவாக்கினர் மூலமாகவும் தாவீது மூலமாகவும் நீர் எங்களை குறித்து அநேக திட்டங்கள் வைத்திருக்கின்றீர் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி. Lord, I pray that these two mothers and all the other people will change their thinking and start thinking according to your word and speak your word. ஆண்டவரே, இந்த அருமையான இந்த சகோதரிகள் இவர்கள் குணம் பெறவும், இவர்களுடைய தவறான சிந்தனைகள் மாறவும், இவர்கள் இறை வார்த்தையை புரிந்து அதை அவர்கள் எண்ணத்திலே இருத்தி அதை அறிக்கையிட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளவும், இன்னும் இங்கு இருக்கின்ற இந்த சகோதரிகள் அனைவரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் ஆசீர்வதியும். I thank you, Lord, that you sent your word and healed and delivered your people. ஆண்டவரே, நீர் இப்போது உம்முடைய வார்த்தையை அனுப்பி இவர்களுக்கு சுகம் கொடுத்து நீர் விடுதலை கொடுத்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். I thank you, Lord, that by the power of your spirit their thinking is changing. ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையினால் அவர்களுடைய சிந்தனை திறன் இப்போது மாறிக்கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். We are the body of Christ. I am the body of Christ, and Satan, you have no power, no place in me. Everybody say that. எல்லாரும் அதை சொல்லுங்க. நான் கிறிஸ்துவின் உடல். எல்லாரும் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு நான் எனவே அலகைக்கு என் மீது எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அலகைக்கு
எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. Let her repeat these words, and as she is walking, let her keep on saying, by the time she comes back, every pain will be gone. நீங்க இன்னொரு தடவை இப்படி நடக்கும்போது சொல்லிட்டே போகணும், சரியா? இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் கிறிஸ்துவின் உடல், You also keep saying. என் மீது Somebody go with the other lady, please. Just make her repeat. Just make her repeat. திரும்ப திரும்ப சொல்லிட்டே போங்க. You can also keep on saying. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க, அந்த பாட்டி அங்க போயிட்டு வர்ற வரைக்கும், சரியா? சொல்லுங்க எல்லாரும். நான் Close your eyes, close your eyes. கண்ணை முடிக்கோங்க, எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க. கண்ணு மூடு. நான் Don't shout, don't shout. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. Come here, come here, come here, come here. Now ask her. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் கிறிஸ்துவின் உடல். இல்லம்மா, இப்போ வலி இருக்கா? இப்போ வலியில குறைஞ்சிருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. அங்க பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்லை. What is பரவாயில்லை? ஓகே. What is பரவாயில்லை? பரவாயில்லை. பரவாயில்ல பரவாயில்லை. பரவாயில்ல பரவாயில்லை. பரவாயில்ல பரவாயில்லை. Look at her, look at her. பரவாயில்லை. The problem is, listen. The problem is that you want the preacher to pray over you. பிரச்சனை என்னன்னு சொன்னா, எப்போதும் ஜெபம் சொல்றவங்க நம்ம மேல கை வச்சு ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். But if you can learn to change your words, ஆனா உங்களுடைய வார்த்தையை நீங்கள் மாற்றுவதற்கு நீங்கள் கற்றுக்கொண்டால்,
and you continue to say those words, நீங்க தொடர்ச்சியா இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா no matter what the sickness, it shall be destroyed. எந்த நோயாக இருந்தாலும் கண்டிப்பா அந்த நோய் சுகமாகும். Now, pain is there? இப்ப வலி உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லை. As she begins to do this every day, இத திரும்ப திரும்ப அவங்க தினமும் செஞ்சிட்டே இருக்கும்போது everything will be healed. அவங்களுக்கு ஃபுல்லா நல்ல முழுமையா சுகம் கிடைக்கும். I want to ask you a question. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். Has anybody ever been to the hospital for 5 or 10 days with யாராவது sickness? 5 நாள் ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தா 5 நாள் 6 நாள் போயிருக்கீங்களா? The first day the person goes, முத நாள் ஹாஸ்பிடல் போவாங்க. does he get healed the next day? மறுநாளே சுகமாயிருதா அவங்களுக்கு? ஒரு நாள் போறீங்க உடனே சுகமாயிருதா மறுநாளே? But does he say, I did not get healed? அப்ப அவங்க எனக்கு சுகம் ஆகல அப்படின்னு சொல்றாங்களா? He gives money, takes all the injection and is ready to be in the hospital for 10 days, 20 days, believing that he will get healed. அவங்க என்ன செய்றாங்க? ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆகி அங்க ஊசி மருந்து பணம் எல்லாம் கொடுத்து 10 நாளோ 20 நாளோ அங்க தங்கி இருந்து எனக்கு கண்டிப்பா சுகம் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில அங்க போய் இருக்காங்க. But when it comes to God, ஆனா கடவுள்னு வரும்போது மட்டும் healed. தலையில கை வச்சதும் அப்படி உடனே அடுத்த நிமிஷம் சுகம் ஆயிரணும். But the words are not yet changed. ஆனா வார்த்தைகள் மாறல. She is just beginning to say the new words. அவங்க She is just beginning to say the new words of அவங்க God. இப்பதான் ஆண்டவருடைய வார்த்தையை புதிய வார்த்தையை இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. Now when she goes out அவங்க இப்ப வெளியே போகும்போது and she once